எத்தனையோ சாமிக்காக எத்தனையோ விரதங்கள் இருந்திருப்பீங்க. இருந்தால் கூட இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்காக நீங்கள் விரதம் இருந்து இந்த அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடைபெறுங்க. அதே மாதிரி பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் பற்றி தான் இந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. மேலுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் இந்த கோவிலானது ரொம்ப முக்கிய இடத்தை வகிக்கிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறுமே பார்த்திங்களா பச்சை பட்டினி விரதமும் பூச்சொரிதல் விழாவும் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். தன்னோட குழந்தைக்காக, அதாவது தன்னோட பிள்ளைக்காக பட்டினி இருந்து விரதம் இருக்கும் தாயை போல உலக மக்களோட நன்மைக்காகவும் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காகவும் அம்மனே விரதம் இருப்பது எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. மேலுமே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, சமயபுரம் மாரியம்மன் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த அம்மன் ஆலயத்திற்கு வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் அப்படியே நிறைவேறும். அம்மனோட அருளால் நம்மளுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேற அம்மன் பார்த்திங்களா பட்டினி விரதம் இருக்கும் நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். மேலுமே நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரிங்க, பிரச்சனைகள் தீர வேணும் அப்படின்னாலும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு பட்டினியாக விரதம் இருந்து வழிபடுவது மனிதர்களாகிய நம்மளுடைய வழக்கம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரோட பிரச்சனைகளுமே தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு தெய்வம் பட்டினியாக விரதம் இருக்கக்கூடிய அதிசயம் பார்த்திங்களா இந்த ஆலயத்தில் இருக்குங்க. ஆண்டுதோறுமே நடக்கும் ஒரே திருத்தலம் இந்த சமயபுரம் மட்டும்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அம்மன் கோவில்கள் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்வது சமயபுரம் மாரியம்மன் கோவில். ஏராளமான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மனை தங்களோட தாயாக அல்லது குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு வராங்க. அதே மாதிரி இந்த பச்சை பட்டினி விரதம் எப்படி இருப்பது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகமாயி சமயபுரத்தால் சமயபுரத்து அம்மன் ஆத்தா என பக்தர்கள் அன்புடனும் உரிமையோடனும் அழைத்து வழிபடும் சமயபுரத்து மாரியம்மன் மிகப்பெரிய ஒரு கதை உருவமாக சமயபுரத்தில் அழகாக காட்சி தருகிறாளுங்க. அதனால் இங்கு மூலவருக்கு அபிஷேகமானது கிடையாது. 8 திருக்கரங்களோட மாதுளம் பூ நிறத்தோட சிவந்த திருமுகத்தோட இடது காலை மடித்தும் வலது காலை தொங்கவிட்டபடியும் நிலையில் சிவபதத்தில் அமர்ந்து அழகாக காட்சி தருகிறாங்க. இங்கு சிவன் சக்தி இருவரோட சக்திகளும் ஒன்றிணைந்த வடிவமாக அம்மன் அழகாக காட்சி தருகிறாள். இந்த அம்மன் அருகில் பார்த்தீங்களா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோட தங்கை என சொல்லப்படுது. வருடந்தோறுமே தன்னோட தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு ரங்கநாதர் சீர் கொடுக்கும் வைபவமே ஆண்டுதோறுமே இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நம்ம இந்த ஆலயத்தை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமயபுரத்தில் இந்த மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் வைபவமானது நடைபெறுங்க. இதற்கு பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு பெயர். வழக்கமாகவே அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் என 3 வேளையும் நைவேத்தியம் படைக்கப்படும். ஆனால் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் இந்த 28 நாட்களுமே சமைத்த உணவுகள் எதுவுமே அம்மனுக்கு படைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதற்கு பதிலாக இளநீர், துள்ளு மாவு, பழங்கள், கரும்பு இது எல்லாத்தையும் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுவாங்க. அதே மாதிரி இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கும் அம்மனோட மனதையும் உடலையும் குளிர்விப்பதாக விரத காலங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே பக்தர்கள் கூடை கூடையாக பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு படைத்து வழிபடும் பூச்சொரிதல் விழாவானது இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த அம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு நீங்கள் இந்த முறையில் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் தன்னிடம் வந்து முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அம்மன் சிவபெருமானை நோக்கி 28 நாட்கள் தவம் இருப்பதாக ஐதீகம். இந்த நாளில் பல பேருமே அம்மனோட சேர்ந்து 28 நாட்களுமே விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க கூட 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து
சமயபுர மாரியம்மன் கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை சொல்லி நீங்கள் மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து விரதம் இருக்கலாம். வெள்ளி அல்லது சனி, ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமோ அல்லது பூச்சொரிதல் நடைபெறக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமே விரதம் இருக்கலாம். அடுத்த ஆண்டு பார்த்திங்களா பச்சை பட்டினி விரத காலம் தூங்குவதற்குள்ள வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணும். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வழலி மலர்கள் வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பித்து இளநீர், துள்ளு மாவு போன்ற நைவேத்தியம் படைத்து நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி மலர்கள் சமர்ப்பிக்கும் போது பார்த்திங்களா அம்மனுக்குரிய 108 மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தெரியாதவங்க அபிராமி அந்தாதி பாடி நீங்கள் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். இந்த ஆண்டு பார்த்திங்களா ரொம்ப பிரபலமாகவே நடைபெற இருக்குது. இதுவரைக்குமே இந்த பச்சை பட்டினி விரதத்தை பற்றி தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் மாலை விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பச்சை பட்டினி விரத காலத்தில் ஒரு முறையாவது நிச்சயமாக சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வருவது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உலகத்தை காக்கக்கூடிய சக்தி தாங்க மாரியம்மன். அதிலும் சமயபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் சப்த கன்னியர்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்காரு. தினமுமே இவளை நினைத்து வழிபட்டாலே வீட்டில் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தாலே துன்பங்கள் நம் பக்கமே நெருங்கக்கூட செய்யாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட அப்படியே தூசி தும்பு போல தட்டி விட்டு சென்று கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு மன வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க இந்த சமயபுரத்தால் வழிபாடு. துன்பங்கள் தீரவும் இவளை தினமுமே நம்ம எப்படி மனதில் நினைத்து எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து பார்த்திங்களா நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க. வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிடுங்க. குலதெய்வத்தை முதல்ல நினச்சிக்கோங்க. அடுத்ததாக சமயபுர அம்மனை மனதார நினச்சிக்கோங்க. சமயபுரத்து அம்மனை இவர் தாங்க கும்பிடணும், இவங்க கும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே இந்த அம்பாள் வழிபாடு நம்ம வழிபடலாம். அவளை மனதார நினைத்து பின் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் ஹீம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை முதல்ல 9 முறை சொல்லுங்கள். அடுத்து ஓம் சித்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையே 27 முறை சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து தினமுமே காலையில் எழுந்து சமயபுரம் மாரியம்மனை நினைச்சு இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோட உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் சொல்கிறவங்களுடைய வீட்டில் வறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கவே இருக்காது, கஷ்டமும் இருக்காது. தொடர்ந்து இந்த ஒரு மண்டலம் 48 நாளில் உங்களோட வீட்டில் என்ன அதிசயம் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிங்க, ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, சிறுவர்களாக இருந்தாலும் சரிங்க, யார் வேணுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். உங்களோட மனதில் இருக்கக்கூடிய எந்த கஷ்டத்தையும் வேண்டுமானாலும் நீங்கள் அம்பாள் கிட்ட சொல்லி அந்த கஷ்டம் 48 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக சரியாகி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம். வீட்டு பெண்களுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய முடியாது. இடையில் மாத விளக்கு ஏற்படும். அவங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்றாதீங்க. ஆனால் காலையில் எழுந்து வழக்கம் போல் குளித்து விட்டு வீட்டோட பூஜை அறையில் தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த மாரியம்மனை நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம். தவறே கிடையாதுங்க. மாரியம்மன் பெண்ணின் சொரூபம் தாங்க. அதே மாதிரி நீங்கள் அவருடைய நாமத்தை இந்த காலத்தில் அதாவது தீட்டு காலத்தில் சொல்வதனால எந்த பாதிப்பும் நமக்கு வராது. இந்த மந்திரத்தை உச்சரிக்க பெண்களுக்கு தீட்டு ஒரு தடையே கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான பூஜைகள் நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த அம்பாளே பெண் வடிவம் எடுத்து உங்களோட வீட்டிற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இந்த பதிவினை நான் பார்த்திங்களா நிறைவு செய்கிறேன். அதே மாதிரி இந்த மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா மாரியம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு நீங்கள் ஒரு டைம் சென்று வாங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மனோட சிறப்பையும் அங்கே வழிபாடு பச்சை பட்டினி விரதத்தோட மகிமையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்களா, உங்களோட அனுபவங்களையுமே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.